ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலும் வேதத்திலே நாங்கள் சிறிதான ஒரு வசனத்தை தியானிக்க போகின்றோம். நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். இந்த நேரத்திலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து இயேசப்பா சொல்லுகிறார், நீங்கள் விரும்பினது வரும். நீங்க ஒருவேளை நெடுங்காலமாய் குழந்தை செல்வத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். நெடுங்காலமாய் நல்ல தொழிலுக்கு காத்து கொண்டிருக்கலாம். நெடுங்காலமாய் உங்களோட வாழ்க்கை துணைக்காக காத்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து இயேசப்பா சொல்லுகிறார், நீங்கள் விரும்பினது வரும். நாங்கள் வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்ப்போமா இருந்தால், யாக்கோபுடைய மனைவி ராகேல், அவளுடைய வாழ்க்கையில நெடுங்காலமாய் குழந்தை பாக்கியம் இல்லை. அவளுடைய சகோதரி பிள்ளை பெறுகிறதை கண்டு பொறாமைப்பட்டு யாக்கோபிடத்துல போய் சண்டை பிடிக்கிறாள். எனக்கு குழந்தை தாரும், நான் செத்து போகிறேன், நான் சாகிறேன்னு சொல்லி. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். நல்ல வாழ்க்கைக்காக காத்திருந்து, குழந்தைக்காக காத்திருந்து, தொழிலுக்காக காத்திருந்து விரக்தியாகி அடுத்த கட்டம் நீங்கள் மறிக்கிற சூழ்நிலையில மறிப்போம் என்ற நீங்க இக்கட்டில் இருப்பீர்கள் சொன்னால், ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க விரும்புகிற காரியம் உங்களோட வாழ்க்கையில வரும். நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க என்னென்ன எதுல நீங்க விருப்பமா இருக்கிறீங்களோ, எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல தொழில் வேண்டும், எனக்கு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நெடுங்காலமா நீங்க காத்திருந்து ஐயோ எனக்கு மறிக்கிற மற்றொரு அவமான வார்த்தைகள்னால ஒருவேளை நீங்க விரக்தியாகி மறிப்போம் என்று நீங்க ஒருவேளை நினைப்பீர்கள் சொன்னால், இந்த நேரத்தில் உங்களை பார்த்து இயேசப்பா சொல்லுகிறார், நீ விரும்பினது வரும். உன்னோட வாழ்க்கையில நீங்க விரும்பினதை இயேசப்பா தர வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.